சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு மக்களின் துயர் துடைக்க வேண்டும், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று சிலர் துடிக்கிறார்கள். இவர்கள் இயல்பாக மக்கள் மீது கொண்ட பாசமா, மக்களின் வாழ்வில் கரிசனை செலுத்துகின்ற மனிதர்களா என்று பார்த்தால், நடைமுறை வாழ்விலே இப்படியான இயல்பான தன்மைகள் இல்லாவிட்டாலும் கூட இன்று ஒரு உழைப்பாக மாறிப்போன ஒரு விடயம்தான் ஒரு ஃபோனை எடுத்து ஏழை மக்களினுடைய வீட்டுக்கு சென்று அவர்களுடைய வீட்டை வீடியோ எடுத்து உதவி செய்யும்படி இன்று சில போது இந்த முயற்சி சரியாகப்பட்டாலும் இன்னொரு பக்கத்தில் ஒரு ஏழை குடும்பத்தின் மானத்தை பங்கப்படுத்தி சமூகத்தில் அம்பலப்படுத்தி அவர்களின் பேரிலே சிலர் வாழ்கிறார்களா என்று கூட எண்ண தோன்றுகிறது. இவர்கள் ஒரு ஏழை குடும்பங்களை சென்று அவர்களை ஒரு வீடியோவில் படம் காட்டி நிறைய பணம் உழைக்கிறார்கள், வீடு கட்டி கொடுப்பதற்கு உழைக்கிறார்கள். இது உண்மையில் அந்த ஏழை குடும்பத்தின் மீது கொண்ட பாசமும் கருணையுமா அல்லது இவர்களுடைய தொழிலாக இதை செய்கிறார்களா என்று கூட பலர் கேட்கிறார்கள். இன்று ஒரு விடயத்தை சமூகத்திடம் சொல்லி வியர்வை சிந்தாமல் அதை படம் பிடித்து காட்டி அதன் மூலமாக பணம் எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்வையும் ஏழையினுடைய வாழ்வையும் பார்க்கின்ற முயற்சி மாபெரும் தியாகம் என்று கூட போற்றப்படுகிறது. இது தியாகமா சுயநலமா என்று கூட பார்க்கிற போது ஒரு புறத்தில் சிலர் சொல்கிறார்கள், அவர் எடுத்து கொடுக்கிறார், எடுத்து கொண்டு விட்டு தானும் தனக்குரிய பங்கை எடுத்து கொடுக்கிறாரே, இது புகழப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்லவா என்று சொல்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் அவர் 100 வீதம் எடுத்து வந்து 80 வீதத்தை தான் எடுத்துக்கொண்டு 20 வீதத்தை கொடுக்கிறாரே, கொடுக்காமல் இருப்பவரை விட 20 வீதமாவது கொடுப்பவரை புகழ வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள். எனவே இந்த சமூக களத்திலே மனித சமூகத்தின் மீது அக்கறையோ கருணையோ இல்லாமல் இன்று உழைப்பை நோக்கமாக கொண்டு செய்கின்ற இந்த பணிக்கு இது ஒரு சமூக சேவை பணியா அல்லது சுயநல பணியா என்று கூட சிந்திக்க வைக்கிறது. இந்த காலகட்டத்தில் அனர்த்தங்கள் வருகிற போது ஒவ்வொருவரும் மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று தங்களுடைய வயிற்றை வாழ்க்கையை உயர்த்தி கொள்கிறார்கள் என்று இன்று பொதுவாக நோக்குகின்ற பலர் கவலைப்படுகிறார்கள். இந்த நிலை குறித்து எப்பொழுதும் வேதனையோடு இருக்கிறார்கள். எனவே ஏழைகளின் வாழ்வை அம்பலப்படுத்தி ஏன் நீங்கள் வாழ பார்க்கிறீர்கள், வியர்வை சிந்தி உழைப்பது நல்லது என்ற இந்த கருத்தை சொல்வதை சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எனது தனிப்பட்ட கருத்தும், ஒரு மனிதன் தனக்குரிய வாழ்வை கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி உழைத்து சமூகத்துக்காக என்று பாடுபடுகிற போது முழுக்க சமூக சேவை நோக்கத்தோடு செய்கின்ற அந்த விடயத்தை இறைவன் பொருந்திக் கொள்வான். அது அல்லாத தூய்மையற்ற நோக்கத்தோடு தன் வாழ்வை பார்ப்பதற்காக செய்கின்ற சமூக பணிகளை ஏற்றுக்கொள்வானா என்ற சந்தேகம் இருக்கிறது. எனவே உண்மை, நேர்மை, நீதி, நியாயங்கள் வாழ வேண்டுமா? அது எல்லாம் உண்மையான அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாம் மிகவும் அக்கறையாக இருக்க வேண்டும். பொதுமக்களும் இந்த பொது சேவை செய்ய நினைப்பவர்களும் கவனத்தில் கொண்டு செயல்படுவது சிறந்தது என்ற கருத்தை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.